சென்னை கோட்டூர்புரத்தில் மின்சாரிய வாரிய ஊழியர் தியாகராஜன் என்பவர் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் கோட்டூர்புரத்தில் தற்போது சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து சம்பவ இடத்தில் இருந்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் நேரடி தகவல்களை பார்ப்போம். தங்கமணி, இந்த சாலை மறியலுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. சாலை மறியலினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கா? அதாவது சென்னை கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் தியாகு. அவர் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். அதாவது பைக்கில் சென்று கொண்டிருந்த போது, அவரது தந்தையுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் அவரை படுகொலை செய்தனர். இந்த நிலையில் அவரது கொலையை கண்டித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோட்டூர்புரம் சிக்னல் அருகே அவர்கள் திடீரென இன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த கொலைக்கு மிக முக்கியமான காரணம் நில தகராறு தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கோட்டூர்புரத்தில் இருக்கின்ற பீலியம்மன் என்ற கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ரவி என்ற தொழிலதிபர், அதாவது ரியல் எஸ்டேட் அதிபர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது அவர் அங்கு ஒரு வீடு கட்டி வருகிறார். அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்காக அந்த நிலத்தை அவர் அபகரித்துள்ளார். அது தொடர்பான புகாரை தியாகு போலீஸ் நிலையத்தில் கொடுத்த காரணத்தினால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த கொலைக்கு காரணமான அடுக்குமாடி குடியிருப்பை சீல் வைத்து மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சற்று முன் இந்த கோட்டூர்புரம் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தற்போது போலீசார் அவர்களை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதி பொதுமக்கள் நம்மிடையே இருக்கார்கள். அவர்களெல்லாம் கேட்கலாம், என்ன காரணத்துக்கு நீங்க சாலை மறியல் பண்ணீங்களா? அந்த கோயில் தகராறுக்காகங்க அந்த வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் தகராறு பண்ணது. அதுக்கு தான் வழி அந்த வீடு கிடையாது. அந்த கோயில் மண்ணில் தான் வரணும் அவங்க. அதனால தான் அவன் நல்லது தான் பண்ணான். இறந்து போனவன் நல்லது தான் பண்ணான், கெட்டது பண்ணல. அதனால தான் இவ்வளோ ஜனம் வந்து நிற்கிறோம். அந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கிற மாதிரி நிற்குது. இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு சாதாரண நிலப்பிரச்சனைக்கு இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சாதாரண பிரச்சனை இல்லை சார். அது அவங்க திட்டம் போட்டு சதி பண்ண வேலை சார். அந்த இடத்துக்கு அப்ரூவ்டு குத்தது கார்பரேஷன், அதுக்கப்புறம் அந்த ஈபியில் அந்த 3 அடி வழிக்கு அப்ரூவ்டு கொத்த ஃப்ளாட் பண்ணி அவங்க வித்துட்டு போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பணத்துக்கு இந்த அதிகாரிகள் துணை போயிருக்காங்க. அவனை கொன்ற காரணத்துக்கு அந்த எஸ்டி ரவின்றவன் அவனை குண்டா சட்டத்தில் அடித்து தக்க தண்டனை வாங்கி தரணும். அந்த வீட்டுக்கு சீல் வச்சு விடணும். அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணணும். அதுதான் இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கை. தயவு செய்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்க, இது போல அராஜகத்தை நடத்துறாங்கன்ட்டு. இப்போ நீங்களுமே அந்த கோயிலுடைய நிலத்தை அபகரிக்க கூடாதுன்னு தான் போராடி வரீங்க. இப்போ உங்களுக்கு ஏதேனும் இதனால் அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் இந்த பயத்தினால தான் யாருமே பயப்படாம அந்த அண்ணா மட்டும் தான் பேசினா அந்த அண்ணா என்ன மிரட்டியிருக்காங்கன்னா, அவங்க அந்த அண்ணா தான் முன்னாடி நடத்தினால நீ இல்லைன்னா இந்த இடத்த நாங்கள் சீக்கிரமா அபகரிச்சிடலாம், வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாலும் இப்போ அந்த அண்ணாவே அவங்க கொண்டுட்டாங்க. அவங்க என்ன பயமுறுத்தினா நாங்கள் பயப்பட போறது கிடையாது. ஏன்னா அந்த அண்ணா உயிர் போனதுக்கு எங்களுக்கு நீதி வேணும். அந்த அண்ணா எங்களுக்காக தான் உயிர் விட்டுருக்காரு. யாரும் அவங்க தனிப்பட்ட பிரச்சனைக்காக அந்த அண்ணா சாகல, ஊருக்காக மட்டும்தான் அந்த அண்ணா செத்துருக்காரு. அதனால அந்த அண்ணா சாவுக்கு நீதி வேணும். அவங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது இல்லாம இந்த வீடு அவங்க வரவே கூடாது. அந்த வீடு அவங்க சீல் வச்சே ஆகணும். இதுதான் அந்த அண்ணனோட கடைசி ஆசையா இருக்கும். இதுக்காக தான் அந்த அண்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எவ்வளவு நாள் ஒரு பிரச்சனைக்கு அந்த அண்ணா தான் போனாங்க. அந்த அண்ணா தனியா போய் தலைமை தாங்கினால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால இப்ப ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இந்த போலீஸ் கூட எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்றது கிடையாது. இப்ப கூட காலையில இவ்வளவு பிரச்சனை நடந்த போது கூட எங்க ஆளுங்க தான் இன்னமும் அவங்க கூட்டமே அங்க வச்சிருக்காங்க. தவிர இன்னமும் அவங்க எங்களுக்காக எந்த சப்போர்ட் பண்ணல. கேட்டா நாங்க நடவடிக்கை எடுப்போம் தான் சொல்றாங்க. இது வரைக்கும் ஆனா அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தவிர அதுக்கான ஸ்டெப் ஒண்ணு கூட அவங்க எடுத்ததே கிடையாது. எங்களை தான் இன்னும் வரைக்கும் அவங்க நீங்க இருங்க நாங்க பாக்குறோம் சொன்னதால எந்த இதுவும் இல்லை. ஆனா அந்த வீடு இன்னும்படி நல்லா தான் நடந்துட்டே இருக்கு. தியாகு, படுகொலை செய்யப்பட்ட தியாகு ஒரு நபராக இருந்து இந்த பகுதி நிலத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த கோயில் நிலத்தை காப்பாற்றுவதற்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். அதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தனி ஒரு மனிதனாக இருந்து செய்திருக்கிறார். ஆனால் அந்த நடவடிக்கைகளை அவர் எடுத்ததற்காக அவர் நேற்று அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலையை கண்டித்து அந்த பகுதி மக்கள் தியாகுக்கு அவருக்கு ஒரு ஆதரவு அளிக்கும் வகையில் அவரது கொலைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில் அந்த பகுதி பொதுமக்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.